உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் மேல ஃபுல்லா வெறும் வுட்டை வச்சு மட்டுமே செஞ்சிருக்காங்க. இந்த பிரிட்ஜோட 2 பக்கமும் எந்த சேஃப்டியும் கிடையாது. டிரைவர் கொஞ்சம் தப்பு பண்ணாலே போதும், வண்டியோட தண்ணியில விழ வேண்டியதுதான். அடுத்தது உசைனி ஹேங்கிங் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் இருக்கிறது பாகிஸ்தான்ல. வெறும் கம்பியையும் கட்டைகளையும் வச்சுதான் இந்த பிரிட்ஜ் செஞ்சிருக்காங்க. ஒரு கட்டைக்கும் இன்னொரு கட்டைக்கும் நடுவுல ஒரு ஆளே போற அளவுக்கு கேப் இருக்கு. இந்த பிரிட்ஜுக்கு கீழே ரொம்ப வேகமாவும் சில்லுனும் போற ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 10 பேராவது தவறி விழுந்து இந்த பிரிட்ஜ்ல இறந்து போறாங்கன்னா பாத்துக்கோங்க. அடுத்தது ஹாங்யாங்கோ பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் இருக்கிறது சைனால. இந்த பிரிட்ஜோட நீளம் 488 மீட்டர், உயரம் 1600 அடி. 2017 தான் இந்த பிரிட்ஜை ஓபன் பண்ணாங்க. இந்த பிரிட்ஜுக்கு கீழே ஃபுல்லா அன்பிரேக்கபிள் கிளாஸ் வச்சிருக்காங்க. கீழே உள்ள வியூ அப்படியே தெரியற மாதிரி. சைனாக்காரங்கனாலே எப்பவும் ஏதாச்சும் வித்தியாசமா தான் செய்வாங்க. அந்த மாதிரி தான் இந்த பிரிட்ஜ்லயும் சில இடங்கள்ல கண்ணாடி மேல நடக்கும்போது கண்ணாடி உடையிற மாதிரி எஃபெக்டும் சவுண்டும் கொடுக்குறாங்க. இத பார்த்த பயப்படாதவங்களே இல்லையாம். அந்த அளவுக்கு இந்த பிரிட்ஜ் மேல நடக்கிறது த்ரில்லிங்கா இருக்குமாம். அடுத்தது கியூ இஸ்வாச்சாக்கா பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் இருக்கிறது சவுத் அமெரிக்கால பேருங்கிற கிராமத்துல. இந்த கிராமத்துக்கு போறதுக்கு இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணாதான் போக முடியும், வேற வழியே கிடையாது. இந்த பிரிட்ஜ் ஃபுல்லாவே இந்த ஊர்ல கிடைக்கிற கிராஸ் வச்சு மட்டுமே செஞ்சிருக்காங்க. வருஷம் இந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பழைய பிரிட்ஜை கட் பண்ணிட்டு புது பிரிட்ஜை செய்யறாங்க. இந்த பிரிட்ஜை செஞ்சு முடிக்கிற நாள் தான் இவங்க ஊர் திருவிழாவை எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுறாங்க. ஆனா இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்றது ஈஸியான விஷயம் இல்லைங்க. இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணும்போது இந்த பிரிட்ஜ் ஊஞ்சல் மாதிரி ஆடிக்கிட்டே இருக்குமா. அடுத்தது எஷிமா ஒஹாஷி பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் இருக்கிறது ஜப்பான்ல. இந்த பிரிட்ஜ் தான் ஜப்பான்லயே மிகப்பெரிய பிரிட்ஜாவும் உலகத்திலேயே 3வது பெரிய பிரிட்ஜாவும் இருக்குது. இந்த பிரிட்ஜோட நீளம் 1.7 கிலோமீட்டர், அகலம் 11.3 மீட்டர், உயரம் 44.7 மீட்டர். இந்த பிரிட்ஜ் மேல ஏறதும் இறங்குறதும் ரோலர் கோஸ்டர்ல போற மாதிரியே இருக்குமாம். 1997 இந்த பிரிட்ஜ் கட்ட ஆரம்பிச்சு 2004 கட்டி முடிச்சிருக்காங்க. ஜப்பான்லயே அதிக ஆக்சிடென்ட் நடக்கிற பிரிட்ஜா இந்த பிரிட்ஜ் தான் இருக்கு. அடுத்தது டைட்டில்ஸ் கிளிஃப் வாக் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் இருக்கிறது சுவிட்சர்லாந்துல. இந்த பிரிட்ஜுக்கு போறதுக்கே மலையில உள்ள குகை வழியா போய் அதுக்கப்புறம் கேபிள் கார்ல போனாதான் இந்த பிரிட்ஜுக்கே போக முடியும். இந்த பிரிட்ஜ் கடல் மட்டத்துல இருந்து 10,000 அடி உயரத்துல இருக்கு. இதோடைய நீளம் 330 மீட்டர், அகலம் வெறும் 1.33 மீட்டர் தான். இங்க எப்பவும் அதிக பனிப்பொழிவு இருக்கிறதுனாலையும் பிரிட்ஜ்ல இருந்து கீழே பார்க்கும்பொழுது ரொம்ப ஆழமா இருக்கிறதுனாலையும் இந்த பிரிட்ஜ்ல நடக்கிறவங்க பயந்துகிட்டே தான் நடப்பாங்களாம். அடுத்தது 7 மைல் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் இருக்கிறது புளோரிடால. இந்த பிரிட்ஜோட நீளம் 6.6 கிலோமீட்டர். இந்த பிரிட்ஜ் மொத்தமும் கடலுக்கு மேல கட்டி இருக்காங்க. இந்த பிரிட்ஜ்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆனாலும் வண்டி ஏதாவது ரிப்பேர் ஆனாலும் இங்க எந்த உதவியும் கிடைக்காது. இந்த பிரிட்ஜ் ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிகிற வரைக்கும் எந்த ஸ்டாப்பிங்கும் கிடையாது. வெறும் தண்ணியும் பிரிட்ஜும் மட்டும் தான். அடுத்தது பிஎன்டி டி ஒஜியாலா பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் இருக்கிறது மெக்சிகோல. இந்த பிரிட்ஜ் தான் உலகத்திலேயே பழமையான பெரிய பிரிட்ஜ். இதோடைய நீளம் 1000 மீட்டர், அகலம் 2 அடி. இந்த பிரிட்ஜை கட்டினது 1898. இந்த பிரிட்ஜை கட்டினது காரணமே இந்த மலையில கிடைக்கிற தங்கத்தையும் வெள்ளியையும் எடுத்துட்டு போறதுக்காக தான். இந்த பிரிட்ஜையும் வெறும் வுட்டை வச்சு மட்டும்தான் செஞ்சிருக்காங்க. இப்போ இந்த பிரிட்ஜ் ரொம்ப பழசாயிட்டதுனால நடக்கும்போது திடீர்னு சில கட்டைகள் உடைஞ்சு கீழே விழுமாம். அடுத்தது டியா கசுரபாஷி பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் இருக்கிறது ஜப்பான்ல. இதோடைய நீளம் 148 ஃபீட். இந்த மொத்த பிரிட்ஜையும் ஹேண்டி கிவி மரத்தை வச்சு மட்டுமே செஞ்சிருக்காங்க. எப்பெல்லாம் இங்க மழையும் காத்தும் அடிக்குதோ அப்பெல்லாம் இந்த பிரிட்ஜ் உடைஞ்சு விழுமா. இதனாலேயே இந்த பிரிட்ஜ் மேல நடக்கும்போது பயந்து தான் நடப்பாங்களாம். நம்ம கடைசியா பார்க்க போறது கொலிலிங் டிராகன் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் இருக்கிறது சைனால. 4700 அடி உயரத்துல உள்ள ஒரு மலை மேல இந்த பிரிட்ஜை கட்டி இருக்காங்க. இந்த பிரிட்ஜையும் கண்ணாடியை வச்சுதான் கட்டி இருக்காங்க. இந்த பிரிட்ஜுக்கு வரணும்னா ரொம்பவும் ஆபத்தான உயரமான கேபிள் கார்ல தான் வரணுமா. இந்த பிரிட்ஜ்ல நடக்கிறவங்க எப்பவுமே ஒரு வித பயத்தோட தான் நடப்பாங்களாம். ஓகே வியூவர்ஸ், இதுல உங்களுக்கு எந்த பிரிட்ஜ் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர்